வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, மே மாதம் திருப்பதி ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரணும் நினைக்கிற பக்தர்கள், இப்ப நான் சொல்ற இந்த டேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஸ்பெஷல் டேஸ். இந்த டேஸ்ல வர்றதுக்கு கூட நீங்க பிளான் பண்ணலாம். ஆன்லைன்ல புக் பண்ண பக்தர்கள் எப்படியும் உங்க டேட் அண்ட் ஷெட்யூல்டு டைமுக்கு வர போறீங்க. ஓகேங்களா? ஸோ எந்த பிளான் இல்லாம வரோம் நினைச்சவங்க மே மாசம் இந்த ஸ்பெஷல் டேஸ்ன்னு பார்த்தோம்னா, மே 1ஆம் தேதி பௌர்ணமி. அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா இருக்கு திருமலால. அதே போல மே 31ஆம் தேதி கூட பௌர்ணமி கருட சேவா இருக்கு. மே மாதம் 2 வாட்டி வருது. ஆனா மே 31ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவாக்கு சம்பந்தப்பட்டு அந்த ஷார்ட் பீரியட நான் அப்டேட் பண்றேன். அதே போல மே 1ஆம் தேதி பார்த்தோம்னா, திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள்ல வசந்தோற்சவத்துல ஒரு பார்ட்டா மே 1ஆம் தேதி காலையில 9 மணிக்கு ஸ்வர்ண ரதம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க திருப்பதி வந்தா திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள்ல ஸ்வர்ண ரதம் மிஸ் பண்ணாதீங்க. மே 1ஆம் தேதி காலையில 9 மணிக்கு. திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள்ல இந்த வசந்தோற்சவம்ன்றது பார்த்தோம்னா, ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் வசந்தோற்சவம். ஸோ இதுல ஒரு பார்ட்டா லாஸ்ட் டே, அதாவது மே 1ஆம் தேதி வசந்தோற்சவத்துக்கு ஸ்வர்ண ரதம் இருக்கு. அதே போல மே 23ஆம் தேதி பார்த்தோம்னா, திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள்ல பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. மே 23ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் மே 31ஆம் தேதிக்கு கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் பிரம்மோற்சவம் எண்ட் ஆகுது. இதுல ஒரு பார்ட்டா, அதாவது மே 23ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள், அது 4 மாட வீதி ரோட்ல வாகன சேவாஸ் இருக்கு டெய்லி. இதுல ஒரு பார்ட்டா மே 30ஆம் தேதி ரதோற்சவம் இருக்கு. ரதோற்சவம்ன்றது கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் ரதோற்சவம் பிரம்மாண்டமா நடக்கும். மே 30ஆம் தேதி காலையில நடக்கும் ரதோற்சவம். ஓகேங்களா? ஸோ இந்த டேஸ்ல வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. மே 23ஆம் தேதியிலிருந்து மே 30ஆம் தேதி இந்த நடுவில் வர்ற பக்தர்கள் மிஸ் பண்ணாம கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள்ல நடக்கிற வாகன சேவாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.